பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நாட்காட்டியில் இறுதியானதும் சிறப்புகள் பொருந்திய 4 மாதங்களில் ஒன்றாகவும் துல்ஹஜ் மாதம் காணப்படுகின்றது. இதில் தான் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது. இம்மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களும் அல்லாஹ்வினால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களாகும். இந்த 10 நாட்களின் சிகரம் போன்றதுதான் 9வது நாளான அரஃபா தினமாகும். இந்நாள் ஹஜ்ஜின் மிக முக்கியமான அங்கமாகவும் இறைவனின் எல்லையற்ற கருணையும் மன்னிப்பும் பூமிக்கு இறங்கக்கூடியதுமான ஒரு புனிதமான காலமாகவும் திகழ்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி குறிப்பிடுகையில், அரஃபா தான் ஹஜ். ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவது தான். துல்ஹஜ் 10ஆம் இரவின் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரஃபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அரஃபா தினத்தின் சிறப்புகளை பற்றி நேரடியாகவும் மறைமுகமாகவும் அல் குர்ஆனின் பல வசனங்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக ஒரு மார்க்கமாக இஸ்லாம் முழுமை பெற்ற வரலாற்று தருணம் இந்த அரஃபா மைதானத்தில் தான் நிகழ்ந்தது என்பது அதன் மகத்துவத்திற்கு முதன்மையான சான்றாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, இந்த வசனம் எங்களது யூத சமூகத்திற்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் என்று கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனம் எந்த நாளில் எங்கே அருளப்பட்டது என்பதை நான் அறிவேன். இது ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த போதுதான் அருளப்பட்டது என்று பதிலளித்தார்கள். இது ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த போதுதான் அருளப்பட்டது என்று பதிலளித்தார்கள். மேலும் அல்லாஹு தஆலா சூரா அல் புரூஜில் 3ஆம் வசனத்தில் மஷ்ஹூத் என்ற சொல் குறிப்பது அரஃபா தினத்தையாகும். இதனை வாக்களிக்கப்பட்ட நாள் யௌமுல் மவ்ஊத் என்பது மறுமை நாளாகும். சாட்சி சொல்லப்படும் நாள் யௌமுல் மஷ்ஹூத் என்பது அரஃபா நாளாகும். சாட்சி பகருவர் யௌமுல் ஷாஹித் என்பது வெள்ளிக்கிழமை நாளாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழி உறுதிப்படுத்துகிறது. அரஃபா தினம் எவ்வளவு சிறப்பானதோ அதே போன்றுதான் அரஃபா வழியும் சிறப்பானது. அந்த திறந்த வழிக்கு அரஃபா என்று பெயர் பெற்றது பற்றி பலவாறாக குறிப்பிடுகின்றன. அதிலும் அதிகமாக சுவர்க்கத்திலிருந்து உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக இந்த இடத்தில் சந்தித்துக் கொண்டதனால் இந்த இடத்திற்கு அரஃபா என்று குறிப்பிடுகின்றனர். அதே போல அரஃபா என்றால் அறிந்து கொண்டான் என பொருள்படும். அந்த திறந்த வழியில் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வதால் அரஃபா என பெயர் பெற்றிருக்கலாம் என்றும் சிலர் குறிப்பிடுகின்றனர். மேலும் உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் சர்வதேச மாநாடு அரஃபா தினம் என்றால் கூட அது மிகையாகாது. அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தான் தங்க வேண்டும் என்பதில்லை. அரஃபா மைதானத்தில் எந்த ஒரு இடத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம். துல்ஹஜ் 9ஆம் நாளின் அதிகாலை சுபஹ் எனும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா எனும் இடத்திலிருந்து அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும். அரஃபாவிற்கு வந்து சேர நண்பகலாக ஆகிவிடும். இந்த நண்பகலில் இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் அரஃபாவில் தங்கினாலோ அல்லது அரஃபா மைதானத்தை கடந்து சென்றாலோ புனித ஹஜ் நிறைவேறிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அரஃபாவில் இவ்வளவு நேரம் நாம் தங்க வேண்டும் என்ற வரம்பு கிடையாது. அரஃபாவில் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமய நல்லிணக்கத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித வளத்திற்காகவும் பசியிலிருந்து விடுதலை பெறவும் பயத்திலிருந்து விடுபடவும்
நோயிலிருந்து நிவாரணம் பெறவும், கடனிலிருந்து நிம்மதி பெறவும், மனித வளம் மேம்படவும், மன அமைதி பெறவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். மேலும் அரஃபாவில் நண்பகல் தொழுகையான லுஹரையும் மாலை நேர தொழுகையான அசரையும் நண்பகலில் சேர்த்து தொழுதிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் உரையாற்றினார்கள். அவ்வுரையில் உங்களின் இரத்தங்களுக்கு உங்களின் செல்வங்களும் புனிதமானவை என்று தொடங்கும் நீண்ட உரையை நிகழ்த்தினார்கள். பிறகு தொழுகைக்கான அழைப்பு பாங்கு கூறி தொழுகையில் நிற்பதற்குரிய வாசகம் இகாமத் கூறி லுஹர் தொழுது பிறகு அசரும் தொழுதார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் அரஃபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். புனித ஹஜ்ஜுக்கு செல்லும் இஸ்லாமியர்கள் மக்கா நகரில் ஆங்காங்கே தங்கியிருந்து குழு குழுவாக தங்களது ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இவர்களுக்கு பிறகு பின்வரக்கூடியவர்களுக்கு பின்வரக்கூடியவர்கள் என தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பவர்கள் கடமையை ஆற்றிவிட்டு பின்வரக்கூடியவர்களுக்கு இடமளிப்பார்கள். அரஃபாவை தவிர ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் யாரும் ஒன்று கூட மாட்டார்கள். அவரவர் தமது கடமையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த கடமைக்கு முன்னேறி விடுவார்கள். உலகின் பல பாகங்களில் இருந்தும் மக்காவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தினம்தான் அரஃபா தினமாகும். அன்றைய தினத்தில் அரஃபா திடலில் அனைவரும் ஒன்று திரண்டு நிறம், மொழி, குலம், நாடு, பணம், பதவி, சாதி, அமைப்பு என அனைத்தையும் துறந்து வேற்றுமையை குழி தோண்டி புதைத்து தீண்டாமையை வேரோடு சாய்த்து உலக ஒற்றுமையை நிலைநாட்டி வைக்கிறார்கள். உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் உலக மகாநாடு அரஃபா தினத்தில் அரஃபா திடலில் நடைபெறுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. மக்காவும் அதன் சுற்றுப்புறமும் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாகவும் மகத்துவம் நிறைந்த பகுதியாகவும் இருந்து வரும் வேளையில் அரஃபா எனும் பகுதி ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் வழங்கப்பட்ட பகுதிக்கு அப்பால் இருக்கிறது. அன்றைய அறியாமை கால அரபிகள் குறைஷிகள் தங்களுக்கு மற்ற அரபிகளை விட தனிச்சிறப்பு உண்டு. காரணம், புனித காபா நமது ஊரில் இருப்பதும் நாம் அதன் எல்லை வாசலில் இருப்பதும் தான் என கருதி வந்தனர். இதனால் அவர்கள் மக்களோடு மக்களாக அரஃபாவில் தங்காமல் முஸ்தலிஃபா எனும் இடத்தில் தங்குவார்கள். காரணம், முஸ்தலிஃபா புனித காபாவின் எல்லைக்கு உள்ளேயும் அரஃபா புனித காபாவின் எல்லைக்கு வெளியேயும் இருப்பதுதான். இத்தகைய தீண்டாமை கொடுமையை இஸ்லாம் பின்வருமாறு ஒழித்து காட்டியது. பின்னர் மக்கள் அனைவரும் திரும்பி வருகின்ற அரஃபா எனும் இடத்திலிருந்து திரும்பி வாருங்கள். அறியாமை காலத்தில் ஹஜ்ஜின் போது குறைஷியரும் அவர்களின் மதத்தவர்களும் முஸ்தலிஃபாவிலேயே தங்கிவிடுவார்கள். காபாவின் புனித எல்லையை விட்டு வெளியேற மாட்டார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதிமிக்கவர்கள் என பெயரிடப்பட்டு வந்தனர். மற்ற அரபிகள் அனைவருமே அரஃபாவில் தங்கி வந்தார்கள். இஸ்லாம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துல்ஹஜ் 9ஆம் நாளில் அரஃபா சென்று அங்கே தங்கி இருந்துவிட்டு திரும்ப வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டான் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இத்தினத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான அமல்தான் நோன்பு நோட்பதாகும். ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லாத ஏனையோர் அத்தினத்தில் நோன்பு நோட்பது சுன்னத்தான அமலாகும். புனித ஹஜ் கடமையில் ஈடுபடும் ஹாஜிகள் அரஃபா தினத்தில் அதிகம் இபாதத் செய்வதற்கும் உத்வேகத்துடன் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு கடமையாக்கப்படவில்லை. அரஃபா நாளில் நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அது கடந்து போன ஒரு வருடத்தினதும் எதிர்வருகின்ற ஒரு வருடத்தினதும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என கூறினார்கள். அரஃபா தினத்தின் மற்றுமொரு சிறப்பு தான் அல்லாஹு தஆலா வருடத்தில் வேறெந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு
தனது அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகின்றான் என்று. அரஃபா தினத்தின் மற்றுமொரு சிறப்புத்தான் அல்லாஹ் தஆலா வருடத்தில் வேறெந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு தனது அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகின்றான். அன்று அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து வானவர்களிடம் பெருமையாட்டுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தனது அடியார்களை நரக நெருப்பிலிருந்து அதிகமாக விடுதலை செய்யும் நாள் அரஃபா தினத்தை போன்று வேறு எந்த நாளும் இல்லை என முஸ்லிம் கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள நபிமொழி ஒன்றில், துஆக்களில் மிகவும் சிறந்த துஆ அரஃபா தினத்தில் செய்யப்படக்கூடிய துஆவாகும். நானும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் கூறிய கூற்றுக்களில் மிகச் சிறந்த கூற்று லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வலஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அரஃபா தினத்தன்று மாலையில் அரஃபாவிற்கு வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து மலக்குமார்களிடம் புகழ்ந்து பேசுகின்றான். மலக்குமார்களே, எனது அடியார்களை பாருங்கள், அவர்களில் அந்தஸ்து உள்ளவர்கள் அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் பரட்டை தலையுடையவர்களாகவும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்துள்ளார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அல்லாஹ்வின் வழியில் ஒரு நாள் நோன்பிருக்கிறாரோ அந்த ஒரு நாள் நோன்பிற்காக அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்கி விடுகின்றான் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவாகியுள்ளது. அரஃபா மைதானமானது மக்காவிற்கு கிழக்கே 12 மைல் தொலைவில் உள்ள மலையாகும். அதை சுற்றியுள்ள மைதானத்திற்கு சொல்லப்படும் பெயர்தான் அரஃபாவாகும். அரஃபா என்றால் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். அல்லாஹ் விண்ணகத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு இறக்கினான். பிறகு இருவரும் அழுது பாவ மன்னிப்பு தேடிய பின் இருவரையும் இங்கேதான் சந்திக்க வைத்தான். இங்கே தான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டனர். அதனால் இதற்கு அரஃபா அறிந்து கொண்ட இடம் என்று பெயர் வந்தது. அரஃபா மைதானம் சுமார் 8 மைல் நீளமும் 4 மைல் அகலமும் கொண்டதாகும். இங்கே ஜபலுன் ரஹ்மத், அருளின் மலை என்று ஒரு மலையும் உண்டு. இந்த இடத்தில் வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர் மீதும் இரக்கம் காட்டி பாவங்களை மன்னித்து ஒன்று சேர்த்ததால் அப்பெயர் வந்தது. இந்த மலை சுமார் 200 அடி உயரம் இருக்கும். இதன் மீது ஏறி செல்ல படிகள் உள்ளன. இதன் உச்சியில் மீது ஏறி நின்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை 9 மாலை வரை தங்க வேண்டும். இது ஹஜ்ஜின் முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். எவரேனும் சிறிது நேரமாவது அங்கு தங்கவில்லை என்றால் ஹஜ் முழுமை பெறாது. இங்கு வைத்து கேட்கப்படும் பிரார்த்தனைகள் உடனே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்களும் இங்கே அழுது துஆ செய்து இருக்கின்றனர். அதனால் மக்கள் கண்ணீர் விட்டு அழுது அங்கு அந்நாளில் துஆ செய்யும் காட்சி உள்ளத்தை உருக்குவதாக இருக்கும். மாலையானதும் மக்ரிப் தொழாமல் முஸ்தலிஃபா சென்று ஹாஜிகள் மக்ரிப் மற்றும் இஷாவையும் சேர்த்து தொழுவார்கள். அரஃபாவில் தங்கும் நாளை அரஃபா நாள் என்பர். இந்த அரஃபா நாளை விட எந்த நாளிலும் அல்லாஹ் தன் அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. மேலும் அல்லாஹ் மிகவும் அண்மையில் வந்திறங்கி வானவர்களிடம் ஹஜ்ஜு செய்பவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அரஃபா நாள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதற்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும். அது 70 ஹஜ்ஜுகளுக்கு சமமாகும் என்பது நாயகனின் வாக்காகும். இங்கே மஸ்ஜிதுன் நமிரா என்ற பிரம்மாண்டமான பள்ளிவாசல் உள்ளது. அங்கு லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹர் நேரத்திலேயே இமாம் தொழ வைப்பார். பல லட்சம் மக்கள் அவர் பின்னால் நின்று தொழுவார்கள்.
அரஃபா தினத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி அதன் சிறப்புகளை அடைவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவளாய் விடைபெறுகின்றேன்.